தாயி அங்கார கருப்பு கொட்டில காயும் கை கூட மாட்டேங்குது, தம்புக்கு வருது, இராத முறை எனக்கு தீர்த்து வச்சு உசுக்காமி வந்து கேட்டு நிக்கிறியா? நல்ல காரியத்துக்கு உத்தரவாட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா? ஐயா எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு, நடக்கிற ஓட்டு நின்று போயிட்டு அதுல போற இதுல போறேன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் விட கொடுத்து எனக்கு கொட்டுமலக்கு சத்தம் என் பட்டியல விளக்கணும் வந்து கேட்டு நிக்கிறாயா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் எந்த தோஷமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இருக்கிற உத்தரவு போடுறனாயா, காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. அது போக சில குழப்பத்தில் வந்து நிக்குது, அந்த குழப்பத்துக்கு கூட வந்து நிக்கிறேன், மற்றது கூட வந்து நிக்கிறனாயா. தைரியமா போ தாயே. இருமங்கி போச்சாயா, முடங்கி போச்சு தாயே. வட்டி அத்தனையும் சரி, தொழிலும் சரி, இன்னைக்கு இல்லமும் தத்தலும் சரி, என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்த பட்டியல் நிக்கிறியா? இதுக்கு விட கூட வந்து கேட்டு இல்லையா? ரொம்ப தலைக்கு மேல ஏறி போச்சே. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா, விட தரந்தாயி. இதுக்கு ஒரு மாற்று வழியை காமிக்கிறேன். ஒண்ணு கலங்க வேண்டாம், இதே மாதிரி நம்பி வந்து நில்லு, கூட வந்து கொண்டாடி வந்துடுறேன். போதுமா? சென்னை ஐயா, என்னடா காரியம் எத்தனை முயற்சி பண்ணாலும் தவிர்த்துட்டே போகுதா? நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. ஒட்டுமலை போடணும், உத்தரவு போடணும் வந்து கேட்டு நிக்கிறியா? அதுபோக தொழில் ரீதியுமே ஏகப்பட்ட சிக்கல்ல நிக்குது. மனபத்தத்தோட என் தங்கம் வந்து நிக்கிறப்பா. இல்லையா? இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு பேர் வாங்கி இதே பற்றிய நீ சந்தோஷமா இருக்கணும் வந்து கேட்டு நிக்கிறேன். முடிச்சிடலாமா? இது கான்கிற தைரியமான புரிஞ்சுதா? இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். நல்ல காரியம் சொல்றது புரியுதா? புரியுதா? உடச்சே பேசிட்டா, உடச்சு பேசிட்டா, தீராத குறையோட வந்து நிக்கிறியா? இல்லையா? மருத்துவத்தை பார்த்தாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு, சாமியும் பார்த்தாச்சு. இன்னைக்கு பாக்கியம் இல்லை. பாக்கியத்துக்கு உத்தரவு போட்டு எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிற்கிறாயா? அதுபோக தொழில் முறையில் சில சிக்கல்ல நிற்குது, இதுக்கு விடக்கூட வந்து கேட்டு நிற்கிறியா? மருத்துவம் கைவிட்டு என்னை நம்பி வந்து இப்ப கையெழுத்து நிற்கிறேன். உனக்கு முன்ன சொன்ன பார்த்தியா? என்னை அதே மாதிரி பிடிச்சு வந்துட்டா அப்படின்ட்டா இந்த ஆதாரத்திற்கு குறைகளா வாங்கி கொடுத்தனாயா? அதெல்லாம் வாரிசு கொடுத்துறது சத்தியமா புரியுதா? அங்கார கருப்பு அவர் நிறைய பொண்ணால கனி அடிச்சு வரி தீர்த்து கொடுத்தனாயா? இது சத்தியமா. போகிறப்போ 3 இடம் விட்டோன்னு 3 இடம் தவுந்து நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம என் பட்டியல வந்து நீ தவிச்சு வந்து நிக்கிறாயா? தொழில மாத்திரம் அதை மாத்திரம் கொஞ்சம் போரு, தொழில் கூடி சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு உத்தரவு போட்டுட்டாயி, அதுக்கப்புறம் மாற்றி கொடுத்தோம். போதுமா? அதெல்லாம் ஒண்ணு கலக்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த விஷயத்துக்கு கூட வந்து நிக்கிறாயா? இந்த கனியோட கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் விசிறிட்டுறாங்க. நான் பார்த்துக்கிறேன். தப்பிச்சுக்கோ, தொழில் போக்குவரத்துல வச்சுக்கோ. தாயே அங்கார கருப்பை சொன்னீங்க, கைவிட்டு போட்டு வந்திருக்கிறியா? தாயே தாயே, நல்லபடியா கைப்பற்றி கொடுத்து என் பேர் வளர்ந்து வந்து கேட்டு நிற்கிறார். ஒன்று கலக்க வேண்டாம். நீயும் எத்தனையோ தேவாதி கையெழுத்தி பார்த்துட்டேன், அங்க இங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்களா ஒழியோ இதை சாதிக்க முடியாம முடிச்சுட்டு நிற்கிறேன். தாலியா தாயி, ஒன்று கலக்க வேண்டாம். மந்திர மாய சூது வேலை செய்தாயா? இதை அடக்கி கொடுத்துன்ற வட்டியில ஒன்று ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா தாயி? முட்டுமோ நான்கமோ தடப்பட்டு தந்தாய். நான் சொன்னது அத்தனை மனசு வாங்கிட்டியா? கருப்ப நான் இருக்கிற தகிரிமான என்ன கோர்ட்டு கச்சேரி விளக்கெல்லாம் சிக்கல் எல்லாம் சாதகம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சொன்னதெல்லாம் மனசு வாங்கிட்டா? நீ கல்யாண காரியத்துக்கு கூட வரலப்பா. திசை காமிக்க முடிச்சு கொடுத்தேன். போதுமா? ஐயா தாயி அங்கார கருப்பு கொட்டையில உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிற்கிறேன். கத்தி மனமால நிற்கணும். அதே மாதிரி இன்னைக்கு அக்னியா மொழி ஆரம்ப எந்த முயற்சி பண்ணாலும் அத்தனை தோல்வியாகி போகுதாயா? இதனை நிலையில் நிற்க வச்சு ஒரு அமைப்பு அமைச்சு கொடுங்க கேட்டு இருக்குதாயா? தொழில் ரீதியாக கேட்டுருக்கேன். இல்லையா? நான் இருக்கிற தகுதி மாநில அது போக இல்ல மத்திரிக்க தத்தளிச்சு போச்சப்பா. ஒரு கால என்ன ஒரு மூலம் ஜலிக்கு நிற்குது. இந்த ஆங்காரம் என்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு காலியாகிட்ட கும்பிடுன்னு இல்லையா? அந்த ஆயா ஒன்றும் செய்யலையா? அந்த ஆயா கூடாத கூப்பிடு. பயப்பட வேண்டாமாயா? போமா தாயே, முக்கா கிணறு தாண்டியாச்சாயா? பாதி கிணறு இருக்கு, காவாசி கிணறு இருக்குது. புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்ப வியாபாரம் ஒண்ணு ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வியாபாரத்துக்கு உத்தரவு போட்டுடப்பா. புரிஞ்சுதா? வெள்ளிக்கிழமை காசு வாங்கி போடு, வட்டியில கொண்டது நிறுத்து. போதுமா? அரண்மனை அதுக்கப்புறம் உத்தரவு போட்டு தாயே, இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற பகுதி மாதிரி உனக்கு விளக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு. புரிஞ்சுதா? இந்த அம்மாவாசி வந்து கருப்புடைய ஆட்டுக்கு பார்த்து புரிஞ்சுதா? ஓதாயே நாங்கார கருப்ப என்ன பண்ணுவோன்றது எனக்கு தெரியும். முடிச்சு கொடுத்தேன். மருத்துவத்துல என்னென்னமோ சொன்னாங்க. மந்திரி தட்டத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு நான் காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொன்னேன். காப்பாற்றி
இல்லையா? இன்னைக்கு அரை வெளிச்சத்தோட வெளியில கூட இல்ல, அந்த கால் வெளிச்சத்துல இன்னைக்கு மருத்துவத்துக்கு போலான்னு இருக்கிற போட்டா வேண்டாமான்னு கேட்கிறேன். போதாயி கூட வர நல்லது பண்ணி கொடுத்தேன். அடியா தாயி அங்கார கருப்பு போட்டியில் இன்னைக்கு நிலையில்லாத வந்து நிற்கிறாயா இல்லையா? ஒட்டு போயினேன், கவலைப்பட வேண்டாமா ஐயா. இன்னைக்கு இல்லத்துக்கு கூட காரியம் கை கூட மாட்டேங்குது, காரியம் கை கூட மாட்டேங்குது. இல்ல மத்தனையும் தத்தளிச்சு போச்சு, வருமானம் பத்த மாட்டேங்குது, தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்குது, ஒண்ணு கை கிடைக்க மாட்டேங்குது. இதை நீட்டு கொடுத்து என் பட்டியை பால வச்சு குடும்பத்தை கேட்டு நிற்கிறாயா? இந்த பாலத்துக்கு தாய் தவறுமா நான் இருக்கிற தகுதிமானிலே எல்லளவும் பங்குமானும் ரொபாட்டை பாதுகாப்படுத்த போதுமா? கைப்பற்றி நம்ப நோய் நொடிக்கு உத்தரவு போட்டு குடும்பத்தை கேட்டு நிற்கிறாயா? அதெல்லாம் ஒண்ணு கலக்க வேண்டாம். கட்டை ஏற்கனவே உடைச்சாச்சு. அமாவாசை இருந்து ஆடி பூ பறிச்சு சோடு செலவு பார்க்கணும்ப்பா. வாங்கலாம் காப்பாற்றி தந்துடுறேன். தாயி இல்லத்துல எல்லாம் கூட கட்டு. தாயி ஏமாந்த குழப்பம் வழியாடி குடும்பத்தை கேட்டு நிற்கிறாயா? தாயி நீயும் எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. நீ காரியத்தை நீங்க மரபெல்லாம் சொல்லிக்கிட்டு ஏமாந்த குழப்பு இன்னைக்கு இடப்போட்டு பார்க்குது. இடப்போட்டு பார்த்தது எனக்கு கைப்பற்றி குடும்பத்தை கேட்டு நிற்கிறியா இல்லையா? தாயி கண்ணத்தை வச்சே போய் சொல்லிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்பி வந்துட்டேன். ரெண்டு பேர் கேட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேருக்கு நம்ம காரியத்தை முடிச்சு கைப்பற்றி போதுமா? தாயி நல்ல காரியம் இத்தனை கேட்டு முடிச்சுட்டாயா? கருப்ப நான் இருக்கிறேன், மற்ற காரியத்துக்கு கூட வந்து நிற்கிறாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நின்று போட்டி கொடுத்து கொண்டாடி இருந்தாய் சொல்லி தாயி நோவு நொடி மருத்துவத்தை பார்த்தாச்சு, மந்திரத்தை பார்த்தாச்சு, கும்பிட்ட தேவாதி பார்த்தாச்சு. நல்லது பண்ண முடியல, இதை நல்லது பண்ணி கொடுத்து பேர் வளர்ந்து வைக்கிறது கேட்டு நிற்கிறியாயா? ஒன்னாளுக்கு வகுப்புல பிரச்சனை, சிரசுல பிரச்சனை, சிக்கல் இல்லையா? ஒன்னு அண்டி நிக்குது, அது போக பெரிய நோவு இல்லையா? புத்துணோவு நல்லது பண்ணி எனக்கு பேர் வளர்ந்து வைக்கிறது கேட்டு நிற்கிறியாயா? நல்லது பண்ணி காப்பாத்தி இதே வட்டியில் நிறுத்தி காய்க்கிறாயா? முடிஞ்சுதா? இன்னும் எழுந்து போற வரனாயா? தொழில் போக்குவரத்து வந்ததை தலைதை கனிபாத்திரு ஒன்னு ஆர்த்தராசு போட்டு குடிச்சிருக்கு. தாயே கருப்ப கோட்டையில் ஏமாந்த போல பிளஸ்டியா இருக்கிறதெல்லாம் கைவிட்டு போட்டு நீ கைப்பற்றி கொடுன்னு கேட்டு நிற்கிறாயா? இன்னைக்கு இடம் போட்டு பாக்குறாங்க. இதை நல்லபடியா கைப்பற்றி கொடுத்து இந்த சிக்கல் இருந்து விடக்கூடும் வந்து கேட்டு அது போக இன்னைக்கு குழப்பத்தை போட்டு நிற்கிறாயா? அத்தனைக்கு இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற தகுதி மண்ணில் ஒன்னும் பயப்பட வேண்டாம். போதுமா? ஐயா இடம் மாறணும், தொழில் மாறணும் வந்து கேட்டு நிற்கிறாயா? எல்லாரும் பக்கமெல்லாம் உத்தரவு கொடுத்தனாயா? அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி கூடவே வந்து கொண்டாடி கொடுத்தாரு. போதுமா? ஐயா தாயி கருப்பம் கோட்டையில் இன்னைக்கு நில உழஞ்சு வந்து நிற்கிறாயா? தொட்டதெல்லாம் நட்டா, எந்த பக்கம் போனாலும் காதி ஜாதி முடியல, தலைக்கு மேல சொந்த சேர்த்து போச்சு. தாயி கட்டல போட்டாங்க ஐயா, கட்டை போட்டு கட்டை தட்டி கச்சேரி மீது விட்டு நீங்க இடமாக்குறாங்க. நீட்டு கைப்பற்றி கொடுத்து நீ வாழ வச்சு கூட வந்து கேட்டு ஐயா பயப்பட வேண்டாம். அந்த பாதுகாப்பு தாயின் தப்புமா நான் இருக்க தெரியுமா? 30 நாள் கருப்பு கடப்புல இருந்தா பிடிச்சிக்கோ. இது போக்குவரத்து நீ வச்சுக்கோ. குழப்பத்துல நிக்கிறே கொண்டாடி குடும்பம் கேட்டு நிக்கிறியா? கொண்டாடியா தாயி? பொண்ணாளுக்கும் பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை வச்சு நிக்கிற கொண்டாடியா? இன்னைக்கு எல்லாம் மாடோர் பக்கம் கண்ணூர் பக்கமா நெசுமாரி நிக்கிற கண்ணு இன்னைக்கு தெசியோட்டி போல தள்ளி மலை உனக்கு ஆரம்பத்திலேயே சொன்ன நீங்க பொறுமையா போகணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டியப்பா? வாழ்க்கையில என்னன்னு தெரிஞ்சுட்டியா? தாயி கலங்க வேண்டாம், சில மாற்றத்தை கொடுக்கறனாயா கொண்டு வந்து சேர்க்கிறேன். புரிஞ்சுதா தாயி? அது போக பொன்னாளுக்கு என்ற வாசப்படி கட்டால வரும்போது தங்க வைக்கிற மாட்டேன் அலங்கரிச்சு கொடுத்துருந்தாங்க. வா நீ முடிக்காமலே ஐயா அங்க கருப்பம் கொட்டையில் இன்னைக்கு ஏன்னா நானா நிக்கிறே இல்லையா? இன்னைக்கு இடம் போட்டு பாக்குறாங்க, கைப்பற்ற முடியல. சவால் போட்டு எனக்கு பேர் வாங்கி அதை கைப்பற்றி கொடுப்பது கேட்டு நிற்கிறேன் இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ளார சாமான ஏற்றம் முளைஞ்சிடும். கை கிடைக்கிறது, வாய் கிடைக்க மாட்டேங்குது, அந்த காரியமும் நடக்க மாட்டேங்குது. இந்த 3 ஏற்றையும் முட்டா போட்டு நடத்தி கொள்ள தகுதி பண்ணல. நீ நம்பி வந்துட்டீங்களா? கூடவே வந்துடுறாயா? அது மொன முடியாது முடிச்சு கொடுத்தாரு. வருமா அடியா 3 விட்டோனே 6 விட்டோனே அதுக்கு போன மிச்சம் பண்ணி கொடுக்கோனே அப்படி
இதை நல்லபடியா உத்தரவு போட்டு எனக்கு முடிச்சு கொடு, கொட்டு முளக்கு போடணும், கொண்டாடி வரணும் வந்து கேட்டு இல்லையா? அது போக வெளியே சொல்ல வேண்டாம், இது உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிது. இதை மீட்டு காரியத்தை கைப்பற்றி இதே சாதிச்சு கொடுத்துருந்தாயா வந்து பட்டியல் நின்று போன வாரம் எத்தனையோ தேவாதிக்கு போயாச்சு. ஐயா போன ஏட்டுல நீங்க எத்தனையோ தேவாதிகளை கையேற்றி எத்தனையோ மருத்துவத்துக்கும் போய் மந்திரத்துக்கும் போய் நல்லது பண்ண முடியாம புத்தி மாறாட்டத்தோட தங்கம் வந்து நின்றுச்சு. ஏன் வாழ்வா சாப்பாடு வந்து விட்டாலியடா இப்போ என்ற பட்டியல வந்து நிக்கிறவோ மானத்தை கொடுத்தாச்சு, எடுத்தாச்சப்பா. ஒண்ணு கலங்க வேண்டாம், குழப்படி பாரு, அள்ளி படியாது போடலாம், இது நல்லது பண்ணி கொடுத்தாச்சு. இந்த அப்படி ஓ கூட வர்ற இந்த 2 கனிய தனி வந்து போடு, தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கப்பா. முகமோஸ்து நெத்தியில வச்சு சொல்லு, இது எடுத்த பக்கமே கொண்டு தெரிஞ்சு சொல்லு. அடியாக குடிக்கணும் இன்னைக்கு ராசி போகணும். எல்லாரும் தொழில மாற்றத்தை கொடுத்திருக்கிறேன், அது போகுன்ற காரியத்துக்கு உத்தரவு போட்டுலாமா? போட்டுலாமா ஐயா? புரியுதா? ஆணி முடியறதுக்குள்ள ஒரு உத்தரவு போட்டு ஆடி முடிஞ்சதுக்குள்ள அத்தனைக்கும் சிம்மாசனத்தில் உட்கார வச்சுறேன். நினைச்சது முடிச்சு தந்துடும் போன்ட்டேன். புரியுதா? அடியா ஆங்கார் கருப்பம் போட்டியில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? உண்டல்லையதாயி எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது, பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது, சேர வேண்டியது வர மாட்டேங்குது, இருக்கிறதும் போக மாட்டேங்குது. உண்டல்லையதாயி இது மரபொருளா பேசிட்டு வர, இது உனக்கு எனக்கு தெரியுற மாதிரி. அது போக சில சிக்கல் கை கடங்காது போய்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல உத்தரவு போட்டு என் பட்டியல நீ வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியா? எத்தனையோ தேவாதிகிட்ட கையேந்தி பார்த்தாச்சு, கவலைப்படாத, என்னை நம்பி வந்துட்டீங்களா? நான் இருக்கிற தகுதி மணி தாய் தாப்பமா இருக்குன்னாயா? இதுக்கெல்லாம் எப்படி விட கொடுக்கணும்னு என் பொறுப்புல விட்டுரு. போதுமாதாயி நல்லபடியா கைப்பற்றி கொள்ளவா. அடியா இங்க வா, எடை போட்டு வந்தியா? போய் என்னை நம்புறியா? போவணும். தொழில் நிலவளஞ்சு வந்தது, அன்ன தொழில் இன்னைக்கு அலங்கோலமா நின்னுச்சு. என்னை நம்பி வந்து நின்னியா? இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்தாச்சு. புரிஞ்சுதா? அடியானுக்கு நீ தொழில் முறையில முன்னேற்றத்தை கொடுக்கறப்பா ஒன்னும் பயப்பட வேண்டாம். போக்கோட வந்து நிக்க தொழில் கலை வச்சு வழிபாடு வந்து நிக்கிறாயா? போகாத மருத்துவம் இல்ல, போகாத தேவாதி இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போய் இன்னைக்கு வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு பட்டி அத்தனை முடங்கி நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டாலியா தாயி? ஒண்ணு கலங்க வேண்டாம், நீ முழு மனசோடு நம்பில. அதெல்லாம் அந்த குறை இந்த குறைமா அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் இருக்கிறேன் தாய் இந்த ஒப்புமா உனக்கு முறை கொடுக்க வேண்டியது எம்பொறுப்பு. அதுக்கு உத்தரவு கொடுத்துறேன். அது போக சில ஆதாய விஷயத்துல சிக்கலாகி நிற்குது, அதுக்கும் விட கொடுத்துறேன். போதுமா? அடியா வச்சுக்கோ. நிலவளஞ்சு வந்து நிக்கிறாயா? எந்த காரியம் என்னை கேட்காம செய்ய மாட்டேன், ஏமாந்து செஞ்சு நிக்கிற பல விதத்துல குழப்பமா நின்று இன்னைக்கு நம்பி மோசம் போய் வந்து நிக்கிற. மரபொருள சொல்லிட்டா உடச்சு விட்டுட்டான். அடியா மூத்த கண்ணுக்கு கங்கணகாரியமான இடத்துல இன்னைக்கு சிக்கலாகி நிக்குது. இல்லையா? அந்த சிக்கலுக்கு நல்லபடியா விட கொடுத்து எல்லாம் ஒண்ணு சேர்த்தி வருமானத்துக்கு வழி கொடுத்து இந்த பாக்கி கட்டி போடணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது ஆயும் பௌர்மா நிக்குது, அது சிக்கல் இல்லாம நல்லபடியா நடக்கணும். நீ நினைச்சபடியே நினைச்சு கொடுத்துற. போதுமா? இன்னொன்னு ஏமாந்த குழப்பம் ஸ்டேட் சொன்னது புரிஞ்சுதா? வெத்த கண்ணி இளங்கண்ணி இன்னைக்கு உன்னை சவால் போட்டு வேடிக்கை பார்த்து நீ விண்ணப்படுத்தி வேடிக்கை பார்த்துடுதப்பா. இல்லையா? துணை தேடி போயிடுச்சு. துணை தேடி போனது இன்னைக்கு என்ன பண்ணது ஏது பண்ண தெரியாம இன்னைக்கு எவ்வளவு அவமானத்தை கொடுத்துருச்சு பாத்தியா? அந்த அவமானத்துக்கு என்ன பண்ணலாம்? விட்டுரு, என் பொறுப்புல விட்டுரு. புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? கருப்ப நான் இருக்கிற தீர்ப்பு எப்படி தரணுங்கிறது எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? அது போக இன்னைக்கு தொழில் முறையில சின்னாபின்னப்பட்டுச்சப்பா. இல்லத்த மாத்தப்பா, இல்லத்த மாத்து, இல்லத்த மாத்து, இல்லத்த மாத்து. புரியுதா? இன்னைக்கு கூடவே கருவத்து வேடிக்கை பார்க்குது. அங்க உட்பட்டு நவுத்துக்கா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் தொழிலும் வர்றேன், மத்ததுக்கு வர்றேன். ஆதாயத்தை தரனாயா? மரபொருளான ஆதாயம் தரங்கோ. அடியா தாயி நான் சொன்னதெல்லாம் நெசமா பையா. அடியா நான் சொன்னது நெசமா பையா. எதை பத்தி நீ கவலைப்பட்டுக்கிற? எம்பட்டியில வந்து கையெழுத்தியா? அப்படிங்கிற ஒரு தாய் டாக்டர் நீயும் இல்லை இருக்கிற அத்தனை பேத்துக்குமே சொல்றேனாயா? என்னை எங்க காசு பணத்துல இங்க வேலை இல்லை. புரிஞ்சுட்டியா? என்னை முழு மனசோட நம்பி சொன்னது இப்படிதான். தாய் டாக்டர் நான் இருக்கிற போது
நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்பட்டு கிடக்குறேன்? புரியுதா தாயி? இது வரைக்கும் நீ எத்தனையோ பக்கம் கையேந்தி பார்த்துட்ட, ஒரு பக்கம் கை கொடுக்கல, கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிற்கிறேன். தாயி 20 தலக்கண்டா பூமியில் சிறக்கிறது எந்திரிச்சு வினாயா, என்னை நம்பி வந்தவங்களை நான் கைவிட்டதே கிடையாது. அதுக்கெல்லாம் விட கொடுத்து முனமுடியா கைப்பற்றி கொடுத்துருந்தேன். போதுமா? இன்னைக்கு கட்டை போட்டாங்க ஐயா, கட்டை போட்டு இன்னைக்கு மந்திரமாயிட்டு இருக்குது தாயி. 3 ஆண்டு காலமா படுற பாடு 10ல பாத்தியா? பயப்பட வேண்டாம். ஆனாமருக்கு கீழே ஒரு கருப்ப முறை பாய்ச்சி நிக்கிறப்பா. இன்னொன்று சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. குறுக்க வந்து நிக்கிறான் பாரு, புரிஞ்சுதா? நீ பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வை. முதல் போய் அந்த இடத்துல ஒரு தரிசனத்தை பண்ணிட்டு வந்துடும். புரிஞ்சுதா தாய்? 11ஆம் நாள் உன்ற கூட வந்துடுறேன் நாயா. இந்த போக்குவரத்தில் வச்சுக்கோ. போகிறோம் அடியா தாயி, எல்லா விதத்திலுமே இன்னைக்கு நிலவொழிஞ்சு போய் நிக்கிறியா ஐயா? இந்தா இல்லையா? என் பட்டியல வந்து இன்னைக்கு பாத்தியா கை நழுவி போது பாத்தியா? இது போகாம எனக்கு கைப்பற்றி கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறேன். இந்த இல்லையா தாயி? இந்த அம்மாவாசைக்கு என் ஆட்டு பார்த்தேன். போதுமா? அம்மாவாசை வந்து காரியத்துக்கு கூட வர்ற நீ முயற்சி மட்டும் மண்ணு முடி வேண்டது முடிச்சு கொடுத்துருக்க. உசுறு பிச்சை கேட்டு வந்து நிக்குது வர சொல்றா. உசுறு பிச்சை கேட்டு வந்து நிக்குதுரா. நல்லையா தாயி? நான் முடிச்சாச்சு, நேரம் முடிச்சாச்சு, முசு முடிச்சாச்சு. நல்லபடியா காப்பாத்தி நீதான் தோண அப்படின்னு வந்து என்னை கேட்டு நிக்கிறியா தாயி? எமதூதால வந்தால் எட்டி ஒழிச்சு முடிக்க வேடிக்கை காய்ச்சா. கவலைப்பட வேண்டாம், நல்லா பண்ணி தேவப்பட்டி நிறுத்தி தங்க வைக்கிற மாட்டை அலங்கரிச்சு கொடுத்தா. பயப்பட வேண்டாம். இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு பாரு, 72 மணி நேரத்தில் உத்தரவு போறேன்னாயா. இந்தா உனக்கு வச்சு தாயி, எவ்வளவு பெரிய ஆபத்து வந்து உன்னை காப்பாத்தி கொடுத்துருக்குன்னு தெரியுதா? இல்லையா தாயி? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா, தொழில நீ அள்ளி படி இழக்கிற, அம்மா போட்டு கொடுத்துறனாயா, வேற எந்த விதத்திலும் சிக்கல் இல்லாம என்னை முழு மனசோட நம்பி நின்ன ஒரே நொடியில் அந்த காரியத்துக்கு எப்படி உத்தரவு போட்ட பத்தியா? அதெல்லாம் நான் இருக்கிறனாயா, இதே மாத்த எல்லாரும் என்னை கையேந்தி நிக்கணும். இந்த கருப்பை கூட வந்து நிக்கிறனாயா, தொழிலுக்கு அனுப்பிச்சுடு, அள்ளி படியாந்து கொள்ளலாம். இனி வாகனத்துக்கு கூடவே வந்து நிக்கிறனாயா. ஓ முகம் புடி தனிவாக சொல்லு பண்ணால அடியா தாயி. ஆங்கார கருப்பு கோட்டையில் இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சிருக்கிறா. இல்லையா தாயி? இன்னைக்கு இல்லம் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு, வருமானம் தடுமாறி போச்சு, காரியம் கைவிட்டு போயிடும். நான் இருக்கிற தகுதி மண் இல்லையே, எங்க போய் விட கிடைக்கல. கட்டக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கல. இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தப்புமா நான் இருக்கிறேன். மோன முடியாது மீட்டு தரணாயா. போதுமா? அப்படி போயிடுது இப்படி போயிடுது விண்ணப்பட்டு போச்சுன்னு கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா. கவலைப்படாத, இன்னிலிருந்து உன்ற காரியம் என்றது போவார். நீ ஒண்ணு வச்சுக்கோ. போவார் ஐயா தாயே. ஆங்கார கருப்ப நான் இருக்கிற தகுதிமா இல்ல. அடியா பட்டி சுத்தி கட்டில போட்டாங்க. கட்டை தரிச்சு நீ கச்சேரி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க ஐயா. ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கல். ஒண்ணு கலங்க வேண்டாம். 2 பேரும் எந்த விதத்துல சிக்கல் எல்லாம் நான் இருக்க தகுதிமா இல்லை. தொழிலையும் பெருக்கிருக்கலாம், செல்வாக்கையும் பெருக்கிக் கொள்ளலாம். கைவிட்டு போனதை கைப்பற்றி கொடுத்துறேன். இந்த பாலத்துக்கு பின்னிலிருந்தும் ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா. புரிஞ்சுதா? நீயும் மாறிக்கணும், பொண்ணாலும் மாறிக்கணும். ரொம்ப கோபம் வருதே. பொண்ணா ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறாப்படி. கவலைப்படாதியா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். என் பொறுப்பு புரிஞ்சுதா தாயி? போன சொன்னது புரிஞ்சுதா? புரியலையா? நான் இருக்கிற தாயி தாயின் தப்புமா உன்ற பாட்டு என்ற கோவர கலசம் என்ற மாதிரி முன்ன வச்சிடலாம். முன்ன வச்சு இதே பட்டி தாளாடி போடுறேன். அப்படி பண்ணையும் பெருசாகுதப்பா. அப்படி ஒண்ணு தேய்ச்சி சனி வேறு எடுத்த பக்கமே கொண்டு போய் சொல்லும். அடியா ஆங்கார கருப்பம் கோட்டையில இன்னைக்கு நல்லா நிலகுலைஞ்சு நிக்குதாயா. தொழில் முறையும் நிலகுலைஞ்சு போச்சு, வருமானம் பத்த மாட்டேங்குது, காரியம் கை கூட மாட்டேங்குது. இல்லையா? இதை நல்லபடியா மீட்டு முத்து போட்டு காமின்னு வந்து கேட்டு நிக்கிறியா. முடிச்சு கொடுத்துட்டுமா? முடிச்சு கொடுத்துட்டுமா? ஒன்னும் கலங்க வேண்டாம். முண்டிக்கட்டுல போட்டு நிக்குதாயா. இந்த நீ கேட்க வந்த 7 1, நான் உனக்கு சொல்றது 3 7. புரியுதா? புரியலையா? நீ வந்து உடம்பு தொந்தரவு மட்டும்தான் நீ வந்து கேட்க இருக்கிற. நான் உன்னோட குடும்ப ஏழையே எடுத்து வீசுறேன். புரியுதா? நான் சொன்னதெல்லாம் நெசமா போய்யா. ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கனாயா கோட்
கோட்டை சித்து கட்டில போட்டாங்கப்பா. உனக்கெல்லாம் நோவும் இல்லை நொடியும் இல்லை. வட்டியில காப்பாத்தி இதே வட்டி நிறுத்தி காமிக்கிறாயா, அத்தனையும் நல்லது பண்ணி கொடுத்துருந்தாயா. உனக்கு தேச தெரிவாருப்பா. இந்த குழப்புக்கு வழிஜாடி கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. இல்லையா தாயி, தாய் கண்ணை தந்துட்டே போயிட்டு நீ நல்லதுதான் நினைச்ச. ஆனா இன்னைக்கு எல்லாரும் உன்னை பங்கப்படுத்தி பாக்குறாங்க. கவலைப்பட வேண்டாம். இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறாயா. அமாவாசை இருந்து ஆடி பூ போய் சோறு சாவு பாக்குறேன். யாருக்கிட்டையும் சங்கடத்தை வச்சுக்க வேண்டாம். நீ போய் நின்று மத்ததை நான் பார்த்தேன். ஐயே கருப்ப நான் இருக்கிற தகிரிமான் இல்லையா. இன்னையிலும் ரேட்டு கூட வந்து நின்று மோன முடியாத ஒவ்வொரு காரியமும் முடிச்சு அதையும் கைப்பற்ற அடியா அங்கார கருப்பு கோட்டையில எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. தீராத குறையோடையும் வந்து நிக்கிறியா. 1000 தேவாதிக்கு போட்டாச்சு, 1000 பக்கம் போயாச்சு. இன்னைக்கு பேர் விளங்க முடியல. அடியா அது நல்லவன் எனக்கு பேர் வழங்க வச்சு எனக்கு ஒத்துப்பாட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு தொழில் முறையும் இன்னைக்கு ஏனா தானா நிக்குது இல்லையா. இன்னைக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. சுமையும் மிளகிற பகுதிதான் சில சிக்கலோட நிக்க. அந்த சிக்கலுக்கு விட கொடுத்தாலும் சக்தி போதுமா. தாயினால எத்தனை கேவலப்பட்டு பாக்குறாங்க பாத்தியா. உங்க மனசை 2 பேருக்கு மனசு தூண்டி பாக்குறாங்க பாத்தியா. தாய் டாக்டர்மா நான் இருக்கிற தகுதிமா இதுக்கு விட கொடுத்து அத்தனை பேருக்கு தலை தொங்க வச்சலாம். போதுமா புடிச்சிட்டேன் பாரு. பயப்படாத மீட் பண்ணலாம். அப்படியே கூட்டிட்டு போயிருந்தேன். யாருல கைக்கே சிக்க மாட்டீங்க. கைக்கே சிக்க மாட்டீங்க. கைவிட்டு பார்த்த விலை போகுது. உண்டாலேதாயி இதை விங்கனம் இல்லாம காப்பாத்தி கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த பாலத்து கருப்ப நான் இருக்கிற தகுதிமான் இல்ல. நீ நினைச்சபடியே சாட்சி கொள்ளமாயா. புரிஞ்சுதா. இந்த அம்மாவாசை வந்து எல்லா இடத்து பார்த்துக்கா. போ தகுதிப்போம். இந்தா அவசரப்படாது. லட்ச லட்சமா கொடுக்குறோம். 10 நினைக்கிறேன். வருமானம் பத்த மாட்டேங்குதா. பத்த வச்சிடலாம். புரிஞ்சுதா. சில குறையோட நிக்கிறேன். அம்மாவாசைக்கு வந்து என்னை கையேந்திட்டு போ. வீடு தண்டனை இந்த தையே உசரை காப்பாத்தி கொடுத்துருக்கிறேன். போ வரும். ஆங்கர கருப்பு கோட்டையில் இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா. இன்னைக்கு நில குழந்தை இன்னைக்கு தொழில் முறையும் சின்னாவினப்பட்டு போச்சு. இல்லமும் சின்னாவினப்பட்டு போச்சு. நீ கைவிட்டு போன மரபெல்லாம் பேசிட்டு நீ கைவிட்டு போனது என்னை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா தாயே எப்படி சதிமோசம் இல்லாம போச்சு பாத்தியா. கவலைப்படாதீங்க ஐயா. என்னை நம்பி வந்துட்டீங்களா. இந்த பாலத்து கருப்பு நான் இருக்கிறேன் ஐயா. போதுமா ஐயா. இந்த தொழில சிக்கலா நிக்கிறேன். வருமானம் பத்த மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப நாள் அந்த காரியத்தோட நடத்தி இருக்கேன். அந்த வாரிசை கைப்பற்றி கொடுன்னு எங்கிட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டு இருந்தேன். நீ பட்டிமன்றம் சேர்த்தியாச்சாயா இல்லையா. இப்ப காப்பாற்று போதுமா. அது போக இன்னைக்கு தொழில் முறைக்கு 3 ஏமாத்து முடிச்சிருப்போம். புரிஞ்சுதா. 3 ஏமாத்து முடிச்சிடுறேன். போகலாம். புத்தி மாறாட்டம் புத்து நோவு. தாயி நான் எப்படி இந்த கத்தி முனைமேல் நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு உன்றெல்லாம் இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா. உண்டாலியா தாயி. இன்னைக்கு மங்கிலிக்காரனும் மங்கப்பட்டு கிடக்குறா. இன்னைக்கு வாரிசும் இன்னைக்கு புத்தி மாறாட்டம் உடச்சே பேசிட்டா. தாயி 2 நோவு பிரச்சனைக்கு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. ஒன்ன விடு அது அப்புறம் பேசிக்கலாம். ஒன்னு இளங்கால இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குது. உண்டாலியா. பேரனுக்கு புத்தி மாறாட்டம். ஒரு நிமிஷம் நான் தான் மறு நிமிஷம் முடங்கி நிக்கிறான். தனிமையை தாண்டான். அதே மாதிரி தேவையில்லாத பேசுறான். சிக்கல் பண்றான். உண்டாலியா தாயி. இது நீ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு. மத்த தேவாதையும் கையெழுந்தியாச்சு. இது நல்லது பண்ண முடியல. கடப்பூர்ல என்னை நம்பி வந்து நின்று இதை காப்பாற்றி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிற. ஒண்ணு. ரெண்டாவது உன்ற மந்தையை இன்னைக்கு புத்து நோவு இன்னைக்கு மயங்கி கிடக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாது முடிச்சுட்டு நிக்கிறியா. இதுக்கு மருத்துவத்தையும் பாரு எண்டையும் பாரு. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. நல்லது பண்ணி கொடுத்துடலாமா. தீர்க்காயுசு குத்துற போட்டாயா. வயிற்றுக்கு நிக்க வேண்டாம். புரிஞ்சுதா. நல்லது பண்ணி இதே வட்டியில காப்பாத்தி கொடுத்துறனாயா. ஒண்ணு. ரெண்டாவது பேரனுக்கு தாய் இது நோவும் இல்ல நொடியும் இல்லையா. புரிஞ்சுதா. இதுக்காக கூட லட்ச லட்சமா செலவு பண்ணி கிடக்குறீங்களே. தாயி துர்தேவதை நண்டி இன்னைக்கு அடியான கொண்டு போவோன்னு திட்டம்
திட்டம் போட்டு ஓரம் போட்டுடுது. புரிஞ்சுதா? மருந்து பண்ணி போட்டாங்க, மாயம் பண்ணி போட்டாங்க, செய்வன பண்ணி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அபாண்ட பழி வேண்டாம் மாயா. புரிஞ்சுதா? இது நடந்த இடத்துல துர்தேவாதி அண்டி இன்னைக்கு அடியான மொட்டைக்கு வேடிக்கை பார்க்குது. இதையும் நல்லது பண்ணி கொடுத்துடலாம் மாயா. காப்பாத்தர்றேன்ட்ட இந்த பேரனுக்கு இந்த 2 கனி என்ற அடியான கேள் எப்படி தண்ணி வாக்குறதுன்னு சொல்லி மாறக்கூடாது. போறம்போ அங்க கருப்பங்கோட்டையில் இன்னைக்கு கைப்பற்றி குடும்பம் கேட்டு நிக்கிறியா? கல்லிய தாயி கலக்க வேண்டாம். இந்த நிமிஷத்தை கூட வந்து நிக்கிறதாயி இந்த அம்மா சொல்ற கோரிக்கை கைப்பற்றி கொடுத்துருந்தான். ஐயா அங்க கருப்பங்கோட்டையில இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சிட்டியா? இன்னைக்கு எடுத்த காரி கை கூடாம இன்னைக்கு கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறாயா? அது போக ஒண்ணு பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்து நில்லு. நல்ல விட கொடுத்து அதே மாதிரி முடிச்சு கொடுத்தனாயா. முதல் குத்து காமிக்கிறாயா, காரியத்தை முடிச்சு கொடுத்த போதுமா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். பாடுபடுற ரங்கத்துல நான் கை விடுவேனா? அதெல்லாம் விட மாட்டேன். தகிரிமா நில்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இந்த அப்படி தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கோ. இதாதாய் ஓ வரப்பா. அடியா தாயி ஆங்கார கருப்பம் கோட்டையில் இன்னைக்கு நிலையில்லாத வந்து நிக்குதே. தாயி எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது. வட்டி முடங்கி போச்சு, தொழில் முறை முடங்கி போச்சு. இன்னைக்கு வருமானம் 10ல தலைக்கு மேல சுமசேர்ந்து போச்சப்பா. உன்ற வட்டி ஆளாமரமான தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு அங்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சப்பா. இந்த 6 மாச காலத்துல வாழ்வோ சாவம் வந்து நிக்குதே. தாயி உடைக்கு வேடிக்கை பாக்குறாங்கப்பா. நீ கட்ட தரிச்சு போடலாம் தெரியுமா? புரியுதா? சிலதெல்லாம் வெளியே உடைக்க முடியாது. உனக்கு எனக்கும் தெரிய வேண்டிய விஷயம். மீட் போடலாம். புரியுதா? கருப்பு கூடவே வந்து நிக்கிற சாதிச்சு போடலாம். இதை நீ வச்சுக்கோ. அப்படியே நின்று வாங்கி சார் போகலாம். சொல்லுங்க நெசமா?